ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ முதல் சிவன் ஆலயம் உத்தரகோச மங்கை அந்த கோயிலோட சிறப்பை பற்றி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம்னா இந்த கோயிலோட சிறப்பு சொல்ல சொல்ல அவ்வளோ பெருமை வாய்ந்த கோயிலாக இருக்குதுங்க. இந்த உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில் 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்ற கோயில்னு சொல்லப்படுதுங்க. அவங்க 1000 பேரும் சேர்ந்து சிவனடியார்கள் சகஸ்கர லிங்கம் உருவாக்கிய ஆலயம்னு சொல்லப்படுதுங்க. காரைக்கால் அம்மையார் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போங்க. அவங்க ஒரு பெண் நாயன்மார். அவங்க சிவபெருமான திருவலங்காட்டுல போய் முத்தி அடைஞ்சாங்கங்க. நெறைய பேருக்கு காரைக்கால் அம்மையார பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மாவும் இந்த கோயில்ல வந்து சிவன வழிபட்டு சென்றிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. பழம்பெரும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா நிக்கிற இந்த நம்ம உத்தரகோச மங்கை சிவன் ஆலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்து காணப்படுதுங்க. 7 நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்காங்க. அப்புறம் இங்க பெரிய மரகத பாறையில ஒரு 5 அடி உயரத்துல நடராஜர் 1 அடி பீடத்துல 1 அடி உயர பீடத்துல ராஜகோபுரத்துல இங்க நமக்கு தரிசிக்கலாங்க அவரை. ஆண்டு முழுவதும் அவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு இருக்குதுங்க நடராஜருக்கு. ஆனா மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டும் அந்த சந்தன காப்பு அவருக்கு அகற்றப்பட்டு அன்னைக்கு மட்டும் அவருக்கு நல்ல அபிஷேகங்கள் இங்க நடக்குதுங்க. அந்த டைம்ல ஒரே விழா கோலமா காணப்படுதுங்க. இந்த கோயில்ல உள்ள சன்னதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மங்களநாத சுவாமி அவரோட சன்னதி, திருக்கோயில், மங்களேஸ்வரி அம்மனுக்கான சன்னதி, நடராஜருக்கான சன்னதி, சுயம்பு லிங்கம் சன்னதி, பைரவருக்கான சன்னதி, தட்சிணாமூர்த்திக்கான சன்னதி, சண்டிகேஸ்வரருக்கான சன்னதி, பால பைரவருக்கான சன்னதிகள்லாம் நிறைய உள்பட இருக்குதுங்க. மற்ற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இங்க ஆண்டுக்கு 2 முறை திருவிழா இங்க நடக்குதுங்க. ஒன்று சித்திரை மாதத்துல நடைபெறுதுங்க. இன்னொரு திருவிழா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அது இந்த நம்ம இப்ப இருக்க இந்த மார்கழி மாதத்துல திருவாதிரையில தான் நடக்குதுங்க. இந்த 2 டைம் மட்டும்தான் இங்க திருவிழாங்க நடத்தப்படுதுங்க. இங்க 9 தீர்த்தங்கள் உள்ளனங்க. இந்த கோயில் எப்ப திறக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் 1 மணி வரையும் சாமி தரிசிக்கலாம். பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சாமி தரிசனம் செய்யறாங்க. இந்த டைம்ல தான் இந்த கோயில் திறக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போறது அப்படின்னா மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பரமக்குடியை தாண்டியதும் ரைட் ஹேண்ட் சைட்ல பிரியிற ஒரு தூத்துக்குடி திருச்செந்தூர் போற ஒரு ரோடு சாலையில போயிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த தலம் இருக்குதுங்க. மதுரை ஏர்போர்ட்டு அண்ட் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இதுதாங்க இது கரெக்டான ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு இந்த கோயிலை தரிசிக்கிறதுக்கு வர்றதுக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா திருவாரூர்ல பிறந்தாலே முத்தின்னு சொல்லுவாங்கங்க திருவாரூர்ல. அதே போல காசியில இறந்தாக்கா அதே போல முத்தின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா இங்க இந்த உத்தரகோச மங்கை மண்ணை மிதிச்சாலே முத்திதான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கண்டிப்பா. அதனால நீங்களும் இந்த உத்தரகோச மங்கை கோவில சிவன் ஆலயத்தை அங்க நீங்க கண்டிப்பா திருவாசகமும் இங்க எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இந்த கோயில தான் எழுதியிருக்காருங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலோட விஷயங்கள் சிறப்புகள் எல்லாம் வெளியே தெரியாம இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானோட அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்.